ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆடி கிருத்திகை. அதனால எங்கள் வீட்டில் நாங்கள் பூஜை செஞ்சுருக்கோம். அது எப்படின்னு வந்து பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதன்யா சாக் ஸ்டுடியோ. இப்போ இதுக்கு முன்னாடி இன்ட்ரோ கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதன்யா தான். அவங்க ஆசைப்பட்டாங்க, அதனால தான் அவங்க வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் ரொம்ப நாள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணவே இல்லை. சம் ரீசன்ஸ்னால பண்ண முடியல கண்டினியூஸாக. இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நேற்று நடந்த ஆடி கிருத்திகைக்கு வீட்டில் எப்படி சிம்பிளாக ஒரு பிரசாதம் ரெடி பண்ணி வீட்டில் ஆஸ் யூஷுவலாக எப்படி நம்ம சாமி கும்பிடுவோமோ அந்த மாதிரி செஞ்ச ஒரு மினி விளாக் தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பூஜை சாமானம்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாமிக்கிட்ட ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது அரேஞ்ச் பண்ணிவிட்டு தீபம் போடுறதுக்கு எண்ணெய் இந்த திரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம பிரசாதம் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முருகர் எப்போவுமே நம்மளுக்கு ஸ்பெஷல் தான். ஏன்னா அவர் நம்மளோட தமிழ் கடவுள். அவருக்கு ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு பிரசாதம் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு தினையரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கிளாத்தில் உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சி ஜாரில் 2 ஏலக்காவை போட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு இப்போ வந்து அதை நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதில் முந்திரி திராட்சை இதை வந்து ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பவுடராக அரைச்சி வச்சுருக்கிற தினை அரிசி மாவு இருக்குது இல்லையா, அந்த மாவை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாமே நல்லா நெய்யில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லா அந்த மாவு சூடானதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ஸ்டார் இன்க்ரீடியண்ட்டான தேன் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து இதோட பிரசாதத்துக்கே ஹைலைட்டான ஒரு இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சுகர் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சுகர் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னு ஸ்வீட்னஸ் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தேன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இன்னுமே நீங்கள் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா தேனும் நெய்யும் ஆட் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மாவை தான் வந்து பிரசாதம் வந்து செய்ய போகிறேன். அதனால் நான் அப்படியே வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து ஷட்கோட கோலம் போட்டு நம்ம முருகருக்கு இந்த நெய்வேதியை படைச்சி இந்த பூஜையை வந்து செய்ய போகிறோம். இது சிம்பிளாக நம்ம வீட்டில் ஆஸ் யூஷுவலாக செய்கிற ஒரு பூஜை தான். இந்த மாதிரி விசேஷ நாட்களில் ஏதாவது சிம்பிளாக இந்த மாதிரி அந்தந்த கடவுளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நெய்வேதியம் வீட்டில் செஞ்சு அதை நம்ம படைச்சி கும்பிடும்போது அந்த ஒரு டே வந்து நம்மளுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். வீட்லேயும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டேஸில் வந்து அந்த பர்டிகுலர் கோவிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இதே மாதிரி ஆடி வெள்ளி, ஆடி 18 இந்த மாதிரி அப்கமிங் வர எல்லா இதுக்குமே வீடியோஸ்லாம் ஏதாவது எடுத்தால் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.